டேய் நீ வீடியோலாம் நல்லா தான் போடுற, பட் நீ வீடியோ போடும்போது பேக்ரவுண்டில் ஏதாவது உன்னோட வீடியோலாம் ஓகே தான், ஆனால் வாய்ஸை தவிர காற்று சத்தம் தான் அதிகமாக கேட்குது. அதை மட்டும் மாற்றிட்டேன்னு வச்சுக்கேன், உன் வீடியோலாம் இன்னும் சூப்பராக இருக்கும். இவ்வளோ நேரமாக நீங்கள் சொன்ன கம்ப்ளைண்ட்டை தீர்த்து வைக்கிற அதிசய கருவி இந்த அமேசான் பாக்ஸில் தான் இருக்குது. இது என்னன்றதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ மக்களே, இப்போ இதுதான் இப்போ நான் அமேசான் பாக்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துருவோம். கொஞ்சம் ஆழமாக கிழிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பாக்ஸ் தான் இருக்குது. உண்மையாக ஆழமாக தாங்க கிழிச்சிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ இங்கே பாருங்களேன், நான் கத்தி போட்ட கோடு பாக்ஸை தாண்டி போயிருக்கு. இந்த ரேப்பரை எடுத்துகிட்டு பார்த்தோன்னா கிளியராக தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பாரு. இவங்க வந்து ஒரு புல் டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. கொஞ்சம் மைக்குக்கு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு மைக்கு தாங்க இருக்குது, நல்லா பெரிய பிரிக் சைஸில் இருக்குது. வர முடியும், செம்ம டைட்டாக உள்ள ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாக்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு யூஎஸ்பி அப்புறம் 2 டைப் சி கொடுத்துருக்காங்க. இந்த 2 டைப் சி எதுக்குன்னா நம்ம 2 மைக்கு ஒரே நேரத்தில் சார்ஜ் போட்டுருக்காங்க. இதை வச்சு ஒரு நல்ல இன்னோவேஷனான திங்கிங் தான். ஸோ மற்றபடி பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா அவங்களோட ஆஸ்யூஷுவல் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே எக்ஸ்ட்ராவாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கான வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் எதிர்பார்க்கல, 1 இயருக்கான வாரண்ட்டி கார்டு கிடைக்கும்ட்டு. உண்மையாக ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ பாக்ஸை எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு மைக்கை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி போவாங்க. இங்கே பாருங்கள், கத்தியில் கீரல் போட்டு இது வரைக்கும் வந்துருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ராப்பரைக்கு வச்சுலாம், செம்ம டைட்டாக இருக்குது எல்லாமே. ஸோ பில்ட் குவாலிட்டி எப்படின்றது இதுலேயும் தெரிஞ்சுவாங்க. அப்புறம் என் கத்தி வச்சு கிழிச்சோ உள்ளே ஒன்றும் ஆகலை. லைட்டாக ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மாதிரி தான் விழுந்திருக்கு. எனக்கு என்னென்னா அந்த டிஸ்பிளேல ஏதாச்சும் இருக்கும்போது டவுட்டாக இருக்குது. அங்கே வர என்னமோ லைட்டாக தூக்கிட்டு இருக்குது. அது என்ன நம்ம எடுத்து பார்த்துருவோம். டிஸ்பிளே கையோட வந்துடும் கொஞ்சம் பயமாக இருக்குங்க. இது எடுக்கும்போது செம்ம பயமாக இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு இங்கே வந்து ஒரு நார்மல் பேனலுக்குள்ளே எல்இடிஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. அந்த ரிசீவர் வந்து டைப் சி இது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லைட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 லைட் எதுக்குன்னா மைக்கு கனெக்ட் ஆகிடுச்சா இல்லைன்றதை பார்க்குறதுக்காக. ஸோ இப்போ நம்ம மைக் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. நல்லா ஒரு குட்டியாக காம்பேக்டாக பாக்ஸ் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்னெட்டிக் கிளிப்புங்க, உண்மையாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட் தான், செம்மையாக ஒட்டிக்கிச்சு. இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்குது. ஒன்று வந்து மியூட் பட்டன், இன்னும் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன். கீழே சார்ஜ் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மைக்குமே இப்போனா கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக தாங்க இருக்குது. எதுவுமே வந்து டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியாது, எது லெஃப்ட்டு எது ரைட்டுன்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த கிளிப்பில் வந்து கொஞ்சம் அந்த என்ன சொல்லுவாங்க, அது பல்லு மாதிரி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு. நல்லா அந்த கிளிப்புமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, என்னால் அதை அழுத்தி தான் தோக்க முடியுது. அப்புறம் இங்கே 2 ரிசீவர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வாய்ஸ் வந்து நல்லா க்ளீனாக எடுக்கிறதுக்காக. ஸோ பாக்ஸ் கண்டென்ட்னு பார்த்தோன்னா அவ்வளோதாங்க. இந்த பாக்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் சார்ஜிங் உங்களுக்கு வந்து 40 ஹவர்ஸ் நிற்கும். அப்புறம் நார்மல் மைக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஹவர்ஸ் இருக்குங்க. இப்போ பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா. நான் இப்போ செம்ம ஃபாஸ்ட்டாக ஆட்டி பார்க்குறேன், அப்போயே வந்து ஒன்றும் ஆகலை. ரொம்ப ஃபோர்ஸ் ஆட்டுற மாதிரி தான் ஒரு மைக்கு கீழே வந்துச்சு. இருந்தாலும் ஒரு டிரான்ஸ்மிட்டரும் இன்னொரு மைக்கும் உள்ளதாக இருக்குது. இங்கே விழுந்ததுக்கு காரணம் என்னன்னா அவங்க அந்த ப்ளூ ஸ்ட்ரிப்பை நான் என்ன எடுக்கலை. ஸோ எடுத்துகிட்டு நம்ம வந்து இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்போ வந்து விழலை. இந்த ப்ளூ ஸ்ட்ரிப் எது கொடுத்துருக்காங்கன்னா அன்னெசரியாக சார்ஜ் ஏறக்கூடாதுக்காக. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணால் சார்ஜ் ஏறிச்சுன்னா என்ன பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம அந்த ப்ளூ ஸ்ட்ரிப்பை எடுத்துகிட்டு சார்ஜ் ஏறுதா இல்லையான்றதை ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மேக்னெட்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த பட்ஜெட் ஒன்று நான் என்ன பட்ஜெட் இருந்தால் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ரிசீவரில் எதுவும் இல்லை, டிரான்ஸ்மிட்டரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணோன்னே பார்த்தீங்களா பாக்ஸில் 100% சார்ஜ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போதே வந்துடுதுங்க. லெஃப்ட்டு ரைட்டு சார்ஜிங் இண்டிகேஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சார்ஜ் ஏறுதா ஏறியான்றதை நீங்கள் இதிலே பார்த்து செக் பண்ணிக்கலாம். உள்ள மைக்லேயும் உங்களுக்கு சார்ஜிங்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, பார்த்து எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருங்க. ரொம்ப காம்பேக்டாக க்யூட்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த கிரெனோரா P10 அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இதில் நம்ம வந்து மைக்கில் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய 3 டெஸ்ட் இருக்குங்க. டெஸ்ட் நம்பர் 1, டெஸ்ட் நம்பர் 2, டெஸ்ட் நம்பர் 3. அது என்ன ரிசல்ட் அதை இப்போ நம்ம லைனாக போய் பார்க்கலாம். இதோட ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ வேணுன்றதை நீங்கள் கேட்குறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஃபன்னான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் பெல் ஐக்கானில் வந்து ப்ரெஸ் பண்ண மாட்டேங்குது, ஆனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது. இனிமேல் அதுவும் மறக்காம பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட போகும் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 டெஸ்ட். அதாவது இங்கே வந்து ஒன்றும் பெரிய வந்து நாய்ஸோ இல்லை எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா நாய்ஸ் கேன்சலேஷனை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோ நாய்ஸ் கேன்சலேஷன். இங்கே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் எதுவுமே இல்லை. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குன்னு நினைக்கிறேன். முந்தில் ஆனில் தான், எந்தில் ஆஃபில் இருக்குல்ல. சரி, அப்போ ரெண்டும் ஒன்று உந்தில் ஆஃப் பண்ணு, இல்லைனா உங்களை மியூட் பண்ணிடு. மியூட் பண்ணிட்டியா, நல்லது. இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷனில் லெவல் 1 வைக்கிறேன். ஓகே, ஸோ
ஸோ கடலுக்கிட்ட இருக்கும், கடல் சவுண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். காற்று வந்து பார்த்திங்கன்னா பலமாக வீசுது. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 2 ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காற்று சவுண்டு எனக்கு தெரிஞ்சு லைட்டாக கம்மி ஆகியிருக்கும். அது வேணா மீன்லாம் பிடிச்சிருக்காங்க அதில் பயங்கரமா. இப்போது நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 3 இருக்கலாம். ஓகே வெளிச்சத்துக்கு ஒன்றும் தெரில. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 3ல் இருக்குது. ஸோ இவங்க வந்து 3 லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. இதில் வந்து இவங்க டியூல் இது யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே வாய்ஸை மட்டும் தனியாக கேப்சர் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜி வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் அவங்க உள்ளே போனால் ஒரு மெட்டல் மெஷ் ஃபில்டரும் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணோன்னா எக்ஸஸான, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கா, இந்த ஹோல்ஸ் உள்ள டஸ்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் போயிட்டு உக்காந்துடுச்சுன்னா அது போக அதாவது நம்ம இந்த மைக் யூஸ் பண்ண வாய்ஸ் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடிவாங்க செய்யும். ஸோ இந்த சைடு தான் ரொம்ப கேவலமாக தெரிறேன் நான். இல்லை ப்ரோ, இந்த சைடு தான் சூரியன் இருக்கா, இந்த சைடு நான் வந்து அப்படியே பேய் மாதிரி தெரிறேன், கருப்பு உருவம் மாதிரி. ஸோ அதனால் அந்த வாய்ஸ் குவாலிட்டி கம்மியாகாமல் இருக்கா லைஃப் போகிறதுக்காக அந்த ஒரு மெஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க உள்ள ஃபில்டர். ஸோ டெஸ்ட்டு 1 வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம வந்து டெஸ்ட்டு 2க்கு போகலாம். இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 2 என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ தீரஜ் இருக்காப்புல, தீரஜ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போக போகிறாரு. எவ்வளோ ரேஞ்ச் வந்து இது போகுதுன்றதை நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். இவங்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் 164 ஃபீட் வரைக்கும் கிளியரான வாய்ஸ் கேட்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பின்னாடி ஒரு ரோடு தெரியுதா, இது வந்து 50 மீட்டர்ன்றது ரொம்ப பெரிய லென்த் தான். இங்கேருந்து அந்த ஒரு 3 ட்ரைனேஜ் 200 மீட்டர்ஸ் இருக்கும். 3 ட்ரைனேஜ் தாண்டா 50 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 50 மீட்டர் அவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ தீரஜ் போகட்டும், அவங்களோட வாய்ஸ் உங்களுக்கு எவ்வளோ கேட்குதுன்றத சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவிங் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 50 மீட்டருக்கு மேலேயே இது போயிடுச்சுங்க. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எவ்வளோ தூரம் தான் போதும் பாருக்காக, அதை விட இன்னும் ஒரு 10 மீட்டர் தள்ளி நம்ம போகிறோம். ஆரம்பிக்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன மாதிரி இந்த செகண்ட் லைனை தாண்டி நம்ம போயிட்டு வந்தோம். இப்போ அடுத்து கொஞ்சம் தள்ளி கார் இருக்குது, அது வரைக்கும் போவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்ப்போம் எவ்வளோ தூரம் தான் வருதுன்னு. வந்து அங்கே கரெக்டாக தெரியும். நான் எந்த காரை சொன்னால் இவன் எந்த காராண்ட போகிறான்? திரும்ப நம்ம போகலாம். எப்படியும் தாராளமாக இந்த தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ் மேலேயே இருக்கும். இவ்வளோ தூரம், இந்த 100 மீட்டர்ஸ் மேலே இருக்க தூரம் வந்து கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ரெக்கார்ட் ஆச்சுன்னா அடுத்த டெஸ்ட்லேயும் இவர் வந்து பாஸ் ஆகிட்டார். ஓகே, கிட்ட வந்துட்டோம். எப்படி இருந்தாலும் கிட்ட வந்தனால கேட்கும். இப்போது நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கோம். ஏற்றிடுவோமாவா டென்ட் கோட்டை சேனல் மேலே சேனல் ஓனர் மேலே ஏற்றிடுவோமா வண்டியை? அவ்வளோதான், தப்பிச்சிட்டாரு ஜஸ்ட் மிஸ்ஸில். ஸோ மக்களே, இப்போ ஆக்சுவலி நாங்கள் நினச்சதை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேங்க இந்த மைக்கு. இதில் அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டரு. அந்த 50 மீட்டர் என்னென்னா 2 மைக்குமே ஒரே நேரத்தில் வந்து ப்ளே ஆகுதுன்னா அவங்க 50 மீட்டரில் வந்து டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் நான் பேசாமல் இருக்கும்போது இவன் மட்டும் பேசிட்டு போவோம்னா இந்த சைடு, அதாவது இப்போது மைக்கு ஸ்ட்ரெயிட்டாக ரிசீவரை பார்த்த மாதிரி இருக்குது. அதே மைக் இப்போ என் பின்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மைக் இப்போ என் பின்னாடி Hey, I've seen this one. This is a classic. போங்களேன், அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 60 மீட்டர் அதுக்கிட்ட வருது. அதே ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தோம்னா தாராளமாக 100 மீட்டருக்கிட்டே வருதுங்க. ஸோ ரிசீவரை பார்த்த மாதிரி இருக்கா இல்லைன்றதை பொறுத்து தான் மைக் வந்து உங்களுக்கு எவ்வளோ கேட்குதுன்றது இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்ல ஒரு குட் பை மைக்கு தான். ஆமாம். ஸோ என்ன ரேட்டுன்றதை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். இப்போ சொன்னால் நீங்கள் எப்பயும் முட்டு போயிடுவீங்க. April Fool. இதெல்லாம் மட்டும் பார்த்துருவாங்க பாரு அப்படியே. Emotional damage. மைக்கோட ரேட் வந்துங்கன்னா வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ இதோட டெஸ்ட்டு 2 முடியுது. நம்ம இப்போ டெஸ்ட்டு 3க்கு போகலாம். ஸோ மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 3 போய்கிட்டு இருக்கோம். நான் பாருங்க ரேப்பிடோ மேனாக மாறிட்டேன். ஸோ இந்த லெவல் 3 வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் டெஸ்ட்டு. நம்ம இப்போ டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் காற்று அடிக்கிறதுல கூட நம்ம வாய்ஸ் எப்படி கேட்குதுன்றது தான் செக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னோட மைக் மட்டும் தான் வேலை செய்யுது. தீரஜோட மைக் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டில் வச்சுருக்கோம்.
ஸோ இப்போ என்னோட மைக்கில் இப்போ ஒரு லாரி பாதை போகிறேன், என்னோட வாய்ஸ் எவ்வளோ கிளியராக இருக்குது, ஆப்போசிட் கார்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான டெஸ்ட். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 ஓகேவா? நான் அழுத்திட்டேன் பட்டன் இப்போ. சரி, அதாவது எனக்கு என்ன டவுட்னா, முன்னாடி கார் போகுதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம கேமரால காட்டணுமா? இல்லையே. அதான் நான் சொல்றேன்ல, மக்கள் நம்பிக்கை. நம்ம அடுத்த கிளிப்புக்கு போவோம். ஸோ மக்களே, அவ்வளோதான், இந்த மைக்குக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, அன்பாக்ஸும் பண்ணியாச்சு, அன்பாக்ஸில் சம்பவம் கூட பண்ணியாச்சு. இப்போ இந்த மைக்கோட ரேட்டு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் இப்போதைக்கு 2200 வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, அந்த ரேட்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஒர்த்தாக தான் இருக்குது. ஏன்னா 3 லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, பில் குவாலிட்டி சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க. பில் குவாலிட்டி வந்து நம்ம வேணால், ஆமாம், ஆக்சுவலி கத்தி வச்சு அத்தை போதும் வேணால் ஒன்றும் ஆகலை, ரொம்ப அதிர்ஷ்டம் தான் அது. பட் ஸ்டில் பில் குவாலிட்டி எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் வந்து சீப்பாக தான் இருக்குது. மற்றபடி மிச்சம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நாங்கள் டிரைவிலையும் டெஸ்ட் பண்ணியாச்சு, நடந்து செக் பண்ணியாச்சு. ரேஞ்சு வேறு லெவல், நான் நினச்சி கூட பார்க்கல ரேஞ்ச் அவ்வளோ வரும்ன்ட்டு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, இல்லை எங்களை மாதிரி புதுசாக இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து பிகினர் லெவலில் இல்லைனா ஓரளவுக்கு நல்ல, அதை விட அட்வான்ஸ்டாக ஓரளவுக்கு நல்ல ஒரு மைக் வேணும்னா கண்டிப்பாக இந்த மைக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அம்மா ஒர்த்தாக இருக்கும் மணிக்கு. அண்ட் நான் விஜேஷ், இது உங்கள் டென்ட் கொட்டாய்.